ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா 80களில் ரொம்பவே பிரபலமாக இருந்த ஒருத்தவங்களை பற்றி தான் பேச போகிறோம். எதுக்காக இன்னைக்கு அவங்கள பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு உலக மகளிர் தினம். உலக மகளிர் தினத்தில் அவங்கள பற்றின ஒரு சில விஷயங்களை சொல்லி மகளிர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ 80களில் ஃபேமஸாக இருந்த நடிகர் அண்ட் நடிகைகள் இவங்களை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நடிகை ராதிகா. நடிகை ராதிகா அப்படின்னாலே ஆட்டிடியூட், குறும்பு, பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு திமிரு தெனாவட்டல் பிடிச்ச ஒரு நடிகை அப்படின்னு வந்து எல்லாருமே செல்லமா அவங்கள சொல்லுவாங்க. பட் வந்து அவங்க உண்மையிலே ரொம்ப ஸ்வீட்டானவங்க தான், அது எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்குன்னு ஒரு தனியா ரசிகர்கள் பட்டாலுமே இருக்கு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா படங்களை விட அவங்க நடிச்ச நாடகங்களுக்கு ரசிகர்கள் ரொம்பவே ஏராளம். குறிப்பா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், வயசானவங்கள்ல இருந்து, அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் வந்து நாடகம் அப்படின்றத வந்து மெட்டி ஒலிக்கு அப்புறம் தான் ஆண்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இவங்களோட நாடகத்தை ஏற்கனவே வந்து ஆண்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மெட்டி ஒலியே கூட அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா படங்களை விட இவங்களோட நாடகங்களுக்கு ரசிகர்கள் ரொம்பவே அதிகம் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களோட நாடகங்கள் ஒவ்வொன்றுமே தனித்துவமாக இருக்கும். ரொம்பவே யூனிக்கான ஒரு ஆக்டிங்கை அவங்க கொடுத்துருப்பாங்க, யூனிக்கான ஒரு ஸ்டோரியை தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 80களில் பாரதி ராஜாவால அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நடிகை வந்து ராதிகா. அதாவது ஹீரோயின் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கணும், ஸ்லிம்மா இருக்கணும், நல்ல ஃபேரா இருக்கணும், ஹைட்டா இருக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. பட் அப்போ வந்து இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணவங்கன்னா அது ராதிகான்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ வந்து ரொம்ப ஒரு மாறுபட்ட தோற்றத்துல இருந்து கூட தன்னோட நடிப்போட திறமையால முன்னுக்கு வந்த ஒரு நடிகை அப்படின்னா அது வந்து ராதிகா தான். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கைகள் 1-2 கை கூடாம போயிருக்கு. அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து சரத்குமார் அவர்களை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க இப்போ வரைக்கும் அந்த லைஃப்ல ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே, நீங்க என்ன ராதிகாவை பத்தி இன்னைக்கு சொல்ல போறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதையும் சொல்றேன். என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து உலக மகளிர் தினம். ஸோ இன்னைக்கு வந்து அவங்க ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடியிலேருந்து ராதிகாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. அவங்க ஆல்ரெடி ஒரு 2 படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட டிப்ரெஷன்ஸோட அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒர்க் ப்ரெஷர் எப்படி இருக்கும்ன்றது தெரியும்ல. அது மட்டும் இல்லாமல் ராதிகா மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான நடிகைக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அவங்களோட ஒர்க் ப்ரெஷர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். எல்லாமே நம்ம சரியாக செய்யணுங்கிற அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அவங்களோட மைண்டு ஃபுல்லாகவே இருக்கும். அதனால அவங்கள வந்து கொஞ்சம் கூட கவனிச்சுக்காம ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளோ இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு கால்கள்லையும் முட்டிலையும் வலி ஏற்பட்டிருக்கு. அந்த வலி வந்து நார்மலா ஒர்க் பண்ணும்போது வர வலின்னு நினைச்சுக்கிட்டு பெயின் கில்லர் டேப்லெட்லாம் அதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பெயின் கில்லர் எடுக்க எடுக்க அவங்க உடம்பு இன்னும் கொஞ்சம் வீக்கா போயிருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட ஹெல்த் ரொம்பவே மோசமானதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு கன்சல்ட் பண்ணும்போது உங்களோட முட்டியில வந்து ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு, உங்களோட முட்டி வந்து தேய்மானங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு, இதுக்கு உடனடியாக நீங்க சர்ஜரி பண்ணியே ஆகணும், பண்ணா மட்டும்தான் தொடர்ந்து உங்களால உங்க வேலையை செய்ய முடியும், இல்லாட்டி இது வந்து இப்படியே வளர விட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம், நடக்கவே முடியாத அளவுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராதிகா அந்த வேலையில இருந்து கொஞ்ச நாள் மட்டும் விலகி ஆப்ரேஷன் பண்ணி இப்போ வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரெஸ்ட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து கால், இது நடந்தா மட்டும்தான் நம்மளால நம்மளோட வேலைகளை செஞ்சுக்க முடியும். ஆனா அந்த காலே நடக்க முடியாம இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இன்னொருத்தரோட ஹெல்ப்போட தான் நம்மளால எல்லா விஷயம் செய்ய முடியும். அதாவது ஒரு ஸ்டிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஸ்டிக்கா இருக்கக்கூடியது வந்து யாராவது ஒருத்தர் இருந்தால் தான் நம்ம வந்து அவங்கள ஸ்டிக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா காலுன்றது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கும்போது ராதிகாவுக்கு காலில் பிரச்சனை ஏற்பட்டதுனால அவங்களோட கணவர் சரத்குமார் தான் வந்துட்டு ரொம்ப அழகா குழந்தை மாதிரி வந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இப்போ வந்து திரும்பவும் அவங்க கம்பேக் கொடுக்குற அளவுக்கு அவங்களோட ஹெல்த் எல்லாமே சரியாயிடுச்சு. இதுக்கு வந்து முக்கிய காரணம் என்னோட கணவர் சரத்குமார் மட்டும்தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் சொன்னது ஓகே. இன்னைக்கு மகளிர் தினத்துக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த முட்டி தேய்மானத்துக்காக கிட்டத்தட்ட 6 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த வலி வந்து சிவியராக ஆகிற வரைக்கும் நான் அதை வந்து பெருசாக கவனிக்கலை, என்னோட வேலை தான் முக்கியம் அப்படின்னு நான் நின்னேன். ரொம்ப சிவியராக ஆனதுக்கு அப்புறமா தான் நான் வந்து டாக்டரை பார்த்து சர்ஜரி பண்ணேன். சர்ஜரி பண்ணி 1 மாசத்திலே வந்து மறுபடியும் ஓரளவுக்கு நார்மலாக அந்த பெயின் இல்லாத போது நான் உடனே எந்திரிச்சு என்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கு என்னோட கணவர் வந்து ரொம்பவே உறுதுணையாக இருந்தார். என்னால் இன்னும் நினச்சிருந்தா கூட நான் இன்னும் 6 மாதம் இல்லை 1 வருஷம் கூட நான் பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க முடியும். ஆனால் எனக்கு வந்து என்னோட சுயமரியாதை, என்னோட வேலை எனக்கு ரொம்பவே முக்கியம்.
பெண்ணா பிறந்திருக்கோம், நம்ம எந்த விதத்துலயும் வந்து கொஞ்சம் கூட தோய்ந்து விடக்கூடாது அப்படின்றதுனால அடுத்தடுத்து நான் வந்து எவ்வளோ விழுந்தாலும் நான் வந்து எந்திரிச்சு நிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பேன். அதே மாதிரி தான் இதுவும் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்போ நான் இந்த கால் சரியாயிட்டு வேலைக்கு போவேன் அப்படின்னு நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு பெருசாக சம்பாதிச்சு தான் சாப்பிடணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது, நான் வேலை செய்யணுங்கிற அவசியமும் கிடையாது. ஆனால் நான் வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால நான் எதுலேயும் ஒதுங்கிடக்கூடாது, எதுலேயும் நான் வந்து தோய்ந்து விடக்கூடாது அப்படின்றதுனால மட்டும்தான் சீக்கிரமாகவே எந்திரிச்சு நான் வேலைக்கு வரணும்னு நினச்சேன். இப்போ நான் வந்துட்ட உடனே என்னோட வேலைகளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஷூட்டிங் ஸ்பாட் போக ஆரம்பிச்சிட்டேன். வலி ஒரு பக்கம் வந்து திரும்பவும் லைட்டாக இருக்க தான் செய்யுது, ஏன்னா சர்ஜரி பண்ணியிருக்காங்க, மேஜர் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வலியை நான் வந்து பெருசாக எடுத்துக்காம என்னோட வேலையை நான் கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட சொந்த காலில் தான் நான் வந்து சாகிற வரைக்கும் நிற்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பெண்களாகி நீங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வரும். அது வந்து எல்லாரும் திமிருன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது வந்து பெண்களுக்குள்ள திமிரு கிடையாது, அவங்களோட சுய மரியாதை தான். ஸோ அதனால நீங்கள் எதுலேயுமே தோய்ந்து விடாமல், எவ்வளோ பெரிய ஆபத்துக்கள், எவ்வளோ பெரிய இன்னல்கள், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் தோய்ந்து விடாமல் உங்களோட வேலைகளில் மட்டுமே நீங்கள் தொடர்ந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி ஒரு நாள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்வீட்டான விஷயத்த சொல்லி அவங்க வந்து விஷ் பண்ணியிருக்காங்க மகளிர் தினத்துக்கு. ஸோ அவங்களோட சார்பாக மகளிர் எல்லாருக்குமே அவங்க வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஹுட் சார்பாகவும் மகளிர் தின வாழ்த்துக்கள். ஸோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி சினிமாவை பற்றியும் சினிமா நடிகர் நடிகைகளை பற்றியும் நிறைய சுவாரஸ்யமான உண்மையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.